ஹாய், நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாழைக்காவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காவை சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அதுக்கான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த வறுவலுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 2-3 பீஸ் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இது கூட மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது வாழைக்காய் இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம், ஒரு 50% ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த விழுதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா வாழைக்காய் கூடையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை இடையில நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே, மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப யம்மியாக ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப யம்மியாக ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.